ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தி ரிகோ சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன லிங்க்டு லிஸ்ட்டில் பாதியோடு நின்றுருக்கும், பாதி இம்ப்ளிமெண்டேஷனோட நின்றுருக்கும். அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது அதுக்கான பார்ட் 2 வீடியோ. ஸோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போது. ஓகேவா? ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போன்னா, நம்ம லிங்க்டு லிஸ்ட்டை பற்றி டோட்டலாக பார்த்துட்டு ஒரு 2 மெத்தட்ஸை பார்த்துருந்தோம். கரெக்டாக என்னென்னது? ஆட் அண்ட் டிஸ்பிளே. ஓகேவா? எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ இப்போது நம்ம அடுத்த மெத்தடை பார்க்கலாம். அடுத்த மெத்தட் என்னென்னா கண்டெய்ன்ஸ். ஓகேவா? ஸோ கண்டெய்ன்ஸ்னால் என்னென்னா, இப்போது எனக்கு கொடுத்துருக்க, ஓகேவா, எனக்கு கொடுத்துருக்க அந்த லிங்க்டு லிஸ்ட்டில், ஓகேவா, எனக்கு இப்போது ஒரு வேல்யூ, அதாவது ஒரு இன்டீஜர் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ரிட்டன் ஆகணும்? ட்ரூன்னு ரிட்டன் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸுன்னு ரிட்டன் ஆகணும். எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஒரு எடுத்துக்கலாமா? சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? 5 என்னது 10 15 அதுக்கப்புறம் என்னதுங்க 20 30 35. ஓகேவா? ஸோ இப்போது இதில் 15 செக் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். ப்ரெசென்ட் ஆகிருக்கா? ஸோ அப்போ ப்ரெசென்ட் ஆகிருந்தால் எனக்கு ரிட்டன் ஆகணும் ட்ரூன்னு ரிட்டன் ஆகணும், ஃபால்ஸ் ரிட்டன் ஆகணும். ஓகேவா? இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் ஆகணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் நமக்கான ஹெட்டு. கரெக்டாக? ஹெட்டில் இருந்து நம்ம போவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஹெட்டில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஹெட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஹெட்டு நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? எனக்கு எந்த ஒரு நோடு, ஃபஸ்ட்டு நோடே இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரிட்டன் பண்ணிடலாம்? ஃபால்ஸ்ன்னு இல்லை ரிட்டன் பண்ணிடலாம். இது ஒரு சினாரியோ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதே எனக்கு வேல்யூஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த 15 கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? இது 2 ஈக்குவலாக கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த நோடு போவோம். அடுத்த நோடு எப்படி போவோம்? கரண்ட் நோடு டாட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், அடுத்த நோடுக்கும் போயிடும். கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம், இதுதான் நமக்கு இப்போது கரண்ட் நோடு. கரெக்டாக? இந்த கரண்ட் நோடு 15ஆன்னு பார்ப்போம். இருக்கா? கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுப்போம். அப்போது இப்போ என்ன ஆகும், கரண்ட் நோடு 15 ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இது 2 ஈக்குவலான்னு பார்ப்போம். ஈக்குவலா? ஈக்குவல். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், ட்ரூன்னு ரிட்டன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுவே இப்போ அதே எக்ஸாம்பிள் 14 இருக்குது. ஓகேவா? இப்போ 40 இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ இப்போ என்ன இருக்குது, கரண்ட் நோட் 15. இப்போ 40க்கு ஈக்குவலாக கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், பக்கத்தான நோடு போவோம். ஓகேவா? அப்போ கரண்ட் நோடு என்னது, இப்போ 20 ஈக்குவல் டு 40 கிடையாது. இப்போ என்ன பண்ணுவோம், பக்கத்து நோடு போவோம். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுவோம், இதை செக் பண்ணுவோம். இது ஈக்குவலாக கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், இன்னொரு பக்கத்து நோடுக்கு போவோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த நோடுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த நோடுக்கு அப்புறம் பக்கத்து நோடு போக முடியாது. ஏன்? இங்கே என்ன இருக்கும், இங்கே எப்படி இருக்கும், இங்கே போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், 35 நல்லுன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ நல்லுன்னு இருக்கனால நம்ம என்ன பண்ணிப்போம், ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ எப்போது எல்லாமே முடிஞ்ச ஆன்சர் வரலையோ அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ 3 சினாரியோ. ஃபஸ்ட்டு சினாரியோ நம்ம ஹெட்டை பார்க்கணும், அடுத்தது லூப் பண்ணி கண்டுபிடிக்கணும் இருந்துச்சுன்னா, அப்படி கடைசி வரைக்கும் லூப் பண்ணியே நமக்கு ஐட்ரேஷனில் கிடைக்கலன்னு என்ன பண்ணிடணும், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இதுக்கு ஃபால்ஸ், இதுக்கு ட்ரூ, இதுக்கு ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ சினாரியோ புரிஞ்சுதா? ஸோ இதை எப்படி கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்களே, நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஹெட் நோடை எடுத்துப்போமா. நான் என்ன பண்ணிட்டேன், ஹெட் நோடை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஹெட் நோடை கரண்ட் நோடுன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த கரண்ட் நோடு நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும். ஓகேவா? அதை நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணால் டேரெக்டாக நம்ம இது பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு சினாரியோ பாருங்களேன். இப்போ என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு இதே எனக்கு நோடே இல்லைன்னா கரண்ட் என்னவாக இருக்கும், நல்லுன்னு இருக்கும். கரெக்டாக? அப்போ என்ன ஆயிருக்கும், எனக்கு இந்த லூப்பே முடிஞ்சு போயிட்டு எனக்கு என்னவா ரிட்டன் ஆகிருக்கும், இந்த லூப்பே முடிஞ்சு போயிருக்கும். அப்போ எனக்கு என்ன ரிட்டன் ஆகிருக்கும், ஃபால்ஸுன்னு ரிட்டன் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு ஃபால்ஸுன்னு ரிட்டன் ஆகிருக்கும். முடிஞ்சு போச்சா? இதே எனக்கு ஏதாச்சும் ஒரு நோடு இருக்குன்னா நம்ம உள்ளே போயிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம், 5
10 15 ஓகேவா. ஃபஸ்ட் இப்போ நோடு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நோடுக்கான டேட்டாவை பார்ப்போம்ல கரெக்டாக, அந்த நோடுக்கான டேட்டாவை பார்ப்போம். அது என்னது 5 கரெக்டாக. ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன் இங்கே. கரண்ட் டாட் டேட்டா ஈக்குவல் டு எனக்கு அந்த பேராமீட்டரில் வந்த டேட்டாவோட ஈக்குவலான்னு பார்க்குறேன் ஓகேவா. அதான் இந்த கண்டிஷன். அப்படி இருந்துச்சுன்னா நான் என்னென்னு பண்ணுறேன், ரிட்டன் ட்ரூன்னு பண்ணிடுறேன் ஓகேவா. ரிட்டன் ட்ரூன்னு பண்ணிடுறேன் ஓகேவா. இல்லை அப்படி இல்லை, இந்த கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடுத்த நோடுக்கு மூவ் ஆகிருக்கேன். கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு. அப்போ என்ன ஆயிருக்கும், இங்கேருந்து நான் இங்கே மூவ் ஆகியிருக்கேன் ஓகேவா. ஸோ அப்போ மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், திருப்பி இப்போ கரண்ட் நோடு 10 இருக்கும் எனக்கு கரெக்டாக, அந்த 10th நோடு அது நல்லா கிடையாது ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு லூப் ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து செக் பண்ணுவோம். ஆன்சர் என்ன இருக்கும், இங்கே 15 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 10 இருக்கும். ஸோ கண்டிஷன் ஃபெயில்டு ஓகேவா. ஸோ எனக்கு இது முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இது இங்கே மூவ் ஆகும். அப்போ என்ன ஆயிருக்கும், இப்போ கரண்ட் நோட் 10லேருந்து 15 ஆயிருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், இங்கே வந்து நான் செக் பண்ணுறேன், இந்த கண்டிஷன் ஃபெயிலா, ஏன் எனக்கு நோடு ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நல்ல இல்லை கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும், எனக்கு இந்த கண்டிஷன் என்ன ஆயிருக்கும், ஃபால்ஸ் ஆகிருக்கும், சரி ட்ரூ ஆகிருக்கும் கரெக்டாக. அப்போ என்ன ஆயிருக்கும், நான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். ரிட்டர்ன் பண்ணோன்னே எனக்கு லூப் முடிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ இதுவே இந்த இடத்துல இந்த டேட்டா 15 இருக்கனால எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதுவே 14 வச்சுக்கலாம். மொத்தமாக எனக்கு எத்தனை இருக்குது, 3 தான் இருக்குது. அப்போ என்ன இருக்கும், இப்போது அதே சினாரியோவில் நான் மாற்றி சொல்கிறேன். இப்போ இந்த கட்டத்தில் எனக்கு கண்டிஷன் என்ன இருக்கும், ஃபெயில் ஆகிருக்கும். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கும், கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு ஓகேவா. அப்போது இப்போ பக்கத்தால் என்னங்க இருக்குது, எதுவுமே இல்லை. அப்போ கரண்ட்டில் என்னன்னு சேவ் ஆகிருக்கும், எனக்கு நல்லுன்னு சேவ் ஆகிருக்கும் கரண்ட்டாக. இப்போ வந்துட்டு நான் செக் பண்ணுறேன், இந்த கண்டிஷன் என்ன இருக்குது, கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்குன்னு செக் பண்ணோம். ஆக்சுவலாக எனக்கு கரண்ட் என்னது நல்லுன்னு இருக்குது. அதனால எனக்கு என்ன இருக்கும், அந்த லூப்பு முடிஞ்சிருக்கும் ஓகேவா. அப்போ இந்த ஃபார் லூப் முடிஞ்சிருக்கும். அப்போ எனக்கு என்ன இருக்கும், ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ 3 சினாரியும் புரிஞ்சுதா. இப்போது கண்டைன்ஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போமா. கண்டைன்ஸு இப்போது இந்த எக்ஸாம்பிள் படி எனக்கு ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சிஸ் அவுட்டில் கண்டைன்ஸை கால் பண்ணிவிட்டு நான் 10 இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறேன் ஓகேவா. எனக்கு என்ன ஆயிருக்கு, ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன், எனக்கு வந்து 10 தான் நான் செக் பண்ண வேல்யூ, எனக்கு 10 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு, ட்ரூ ரிட்டன் ஆகிருக்கு ஓகேவா. இதே நான் 100 செக் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் 100ன்னு என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஓகேவா. எனக்கு என்ன ரிட்டன் ஆகிருக்கு, ஃபால்ஸ் ரிட்டன் ஆகிருக்கு. ஏன், எங்கிட்ட இருக்க லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்கிற நோடு எதுவுமே எனக்கு என்ன டேட்டாவாக இல்லை, 100ங்கிறது இல்லை ஓகேவா. ஸோ இப்போ கண்டைன்ஸ் புரிஞ்சுதா. ஓகேவா. இப்போது நம்ம என்ன பார்த்துட்டோம், டேட்டா பார்த்துட்டோம், டிஸ்பிளே ஆட் பார்த்துட்டோம், அடுத்தது டிஸ்பிளேவும் பார்த்துட்டோம், அடுத்தது கண்டைன்ஸும் பார்த்துட்டோம். அடுத்த மெத்தட் ஓகேவா, கெட்டுங்கிற மெத்தட் எதுக்காகனா, இப்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, இங்கே நமக்கு இண்டெக்ஸ் இல்லை, ஆக்சுவலாக இண்டெக்ஸ் இல்லை. பட் நாம்ளாக அச்சீவ் அரே லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் அவங்கள கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சஸ் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து இண்டெக்ஸஸை பாஸ் பண்ணி எடுக்கணும்னா நம்ம அந்த மாதிரி அவங்க இண்டெக்ஸஸாக அவங்க லைக் நினச்சிக்கிட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும் ஓகேவா. அது அப்படி ஒரு மெத்தடு நம்ம எழுதணும் ஓகேவா. ஸோ அப்போ கெட்டுன்னு சொல்லிட்டு இங்கே இண்டெக்ஸ் இருக்குது ஓகேவா. இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இப்போ 0ன்னு பாஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களே, இங்கே 0ன்னு வருதுன்னு வைங்களே, அப்போ நமக்கான லிங்க்டு லிஸ்ட் இது தான் ஓகேவா. நமக்கு ஆன்சர் என்னென்னு வரணும், 0ல் என்ன இருக்குது, 5 இருக்குது, 5ன்னு வரணும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி 25ன்னு கொடுக்குறாங்கன்னா நமக்கு என்ன வரணும், 0 1 2 3 ஓகேவா. ஸோ 3ன்னு கொடுக்குறாங்க, 0 1 2 3 எஸ் யா. இப்போ 3ன்னு கொடுக்குறாங்கன்னா நமக்கு என்ன வரணும், 25 வரணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் எழுதணும். அது எப்படி எழுதுறான்னு பார்க்கலாமா. ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே 2 சினாரியோஸை ஹேண்டில் பண்ணணும். ஒன்று வந்து கொடுக்குறவன் வந்து -1ன்னு கொடுத்தா அது என்னது, அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் கரெக்டாக. அப்போ கொடுக்குற வேல்யூஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்கணும்னா 0க்கு மேலேயே தான் இருக்கணும், தவிர 0க்கு கீழேயே இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இது கண்டிஷன் ஓகேவா. நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன், கொடுக்குறது வந்து இதே இங்கே வந்து 1ன்னு இருந்தால் என்ன இருக்கும், கண்டிஷன் ஃபெயிலு கரெக்டாக. இதே -ன்னு வந்தால் -4ன்னு இருந்தால் கண்டிஷன் ட்ரூ கரெக்டாக. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எரரை த்ரோ பண்ணிடுவோம் ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். எக்ஸாம்பிள் நான் இங்கே ரன் பண்ணி காட்டுட்டா, இது நம்ம ஃபஸ்ட் எழுதுனது கெட்டு
ஓகேவா, கெட்டு கொடுத்துட்டேன். நான் இங்கே என்ன கொடுக்குறேன், -3ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, -3ன்னு கொடுத்துட்டேன். எனக்கு என்ன வந்திருக்கு, எரர் த்ரோ ஆயிருக்கு. என்னது, இன்வேலிட், என்னது இன்வேலிட் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்திருக்கா. ஏன், நான் கொடுக்கறது வந்து எப்போவுமே என்னவாக இருக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகேவா, அப்போ மட்டும்தான் என்னால் ஜாவாவில் செக் பண்ண முடியும். கரெக்டாக, அதனால இப்போ 0 கொடுத்து அக்செப்ட் ஆயிடுச்சா. இது நமக்கான ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இது ஈஸி தான். ஓகேவா, ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. கோட் வைஸில் =0. ஓகே, எஸ், இது நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு, ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம், i=0ன்னு வச்சுருப்போம். கரெக்டாக ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், ஆஸ் யூஷுவல் ஹெட் நோட என்ன பண்ணியிருப்போம், கரண்ட் நோடு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், i=0ங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து அந்த கரண்ட் நோடை வந்து ஃபஸ்ட்டு 5 ஓகேவா, இப்போ எனக்கு முதல்ல நோடு இருக்கணும். கரெக்டாக, நோடு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை செக் பண்ண முடியும். நோடே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது. கரெக்டாக, அதனால் என்ன பண்ணிக்கிறேன், கரண்ட் ஓகேவா =nullன்னு செக் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் தான். செக் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ், எனக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து பேராமீட்டர்லேருந்து வந்திருக்கும். கரெக்டாக, எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு 3ன்னு வந்திருக்குன்னு வைங்களே. அப்போ என்ன இருக்கும், 5, 10, ஓகேவா, அதுக்கப்புறம் என்னது 15, 20, ஓகேவா, அதுக்கப்புறம் என்னது 25. ஓகேவா, ஸோ இப்போ இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா எனக்கு என்ன ஆன்சர் வரணும், இது என்னது 0, 1, 2, 3, 4. ஓகேவா, எனக்கு ஆன்சர் என்னன்னு வரணும், 20ன்னு வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு டைமும் செக் பண்ணணும்ல, அதனால நான் ஃபஸ்ட்டு i=0ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆகும், எனக்கு வந்துட்டு அந்த i இருக்குது பார்த்தீங்களா, அந்த இப்போ என்ன இனிஷியலாக எனக்கு i வந்து 0வாக இருக்கும். இண்டெக்ஸ் வந்திருக்கும், இண்டெக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், 3ன்னு இருக்கும். அப்போது 0 = 3ஆன்னு பார்ப்பேன். கண்டிஷன் ட்ரூ, கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணுவேன். எப்படி மூவ் பண்ணுவோம், current டாட் என்னது நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணனா ஐயோட வேல்யூ எனக்கு என்ன ஆகும், 1ன்னு மாறும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், 1 = 3ஆன்னு பார்ப்பேன். எனக்கு என்னது, கண்டிஷன் ஃபெயில். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், அடுத்தது இங்கே மூவ் பண்ணுவேன், சேம் இந்த லாஜிக்கை வச்சுட்டு. ஸோ இப்போ என்ன ஆகும், சேம் ஆஸ் அ சேம் டைம் நான் என்ன பண்ணுவேன், இன்க்ரிமெண்ட்டும் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன ஆகும், i = 2ன்னு மாறும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், ஐயும் அதாவது 2 = 3ஆன்னு செக் பண்ணுவேன். கண்டிஷன் திருப்பி ஃபெயில். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், திருப்பி இங்கே மூவ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், ஐயும் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு ஐ வேல்யூ வந்து 3ன்னு மாறும். ஸோ 3 = இண்டெக்ஸ் வேல்யூ 3. ஸோ இந்த கண்டிஷன் என்னது, இப்போ ட்ரூ ஆயிடுச்சுன்னா அந்த நோட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான டேட்டாவை எடுத்துப்பேன். அப்போ எப்போ எடுப்போம், கரண்ட் டாட்டு என்னது டேட்டா அப்படின்னு போட்டு அதை நான் என்ன பண்ணிடுவேன், ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா, ஸோ இதுதான் நான் பண்ணுற ஆன்சர் இங்கே. ஓகேவா, ஸோ இப்போ நான் சொன்னது அப்படியே இங்கே கோடில் இருக்கும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன், செக் பண்ணியிருப்பேன். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஐயனவாக இருக்கும், இனிஷியலாக 0வாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அந்த இண்டெக்ஸ் வேல்யூவோட செக் பண்ணுவேன். ஓகேவா, கண்டிஷன். அதுக்கப்புறம் எப்போ அது ட்ரூ ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இதே எனக்கு ஃபால்ஸ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், எனக்கு இந்த கண்டிஷனே எனக்கு என்ன இருக்கும், ஃபெயில் ஆகிருக்கும். அது அப்போ ஃபெயில் ஆகும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன், 2 பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணியிருப்பேன். அதை எப்படி பண்ணுவோம், கரண்ட் = current டாட் நெக்ஸ்ட்னு பண்ணலாம். அதே மாதிரி அட் த சேம் டைம் என்ன பண்ணியிருப்பேன், ஐஏ இன்க்ரிமெண்ட்டும் பண்ணியிருப்பேன். ஸோ இதைத்தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கோடை தான் என்ன பண்ணலேன், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது புரிஞ்சுதா? ஓகேவா, ஸோ ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போது எனக்கு இது கடைசி வரைக்கும் போயிடுச்சு. ஓகேவா, அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆன்சரே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எக்ஸாம்பிள் எப்போ ஆன்சர் வராதுன்னா, எனக்கு கொடுத்துருக்க லிங்க்டு லிஸ்ட்டே வந்து 3. ஓகேவா, 3 நோடு தான் இருக்குது. ஓகேவா, அப்போ என்ன இருக்கும், 0, 1, 2ன்னு இருக்கும். கரெக்டாக, இப்போது அப்போனா என்ன அர்த்தம், ஐ வந்து எங்கேயுமே ஈக்குவல் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா, மைனஸ்லேயும் கிடையாது, ஆனால் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேவா, அப்போனா 2 விட அதிகமாக கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். 2 விட அதிகமாக இருக்கலாம். 3லேருந்து எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் போயிருக்கலாம். அது கரெக்டாக அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, அவுட் ஆஃப் ஓகேவா பவுண்டரி எக்ஸப்ஷனை வந்து த்ரோ பண்ணிடலாம். ஓகேவா, நீங்கள் என்ன வேணால் த்ரோ பண்ணிக்கலாம், இல்லை சிசோட்டில் கூட போட்டுக்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் த்ரோ பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போது இதை செக் பண்ணி பார்க்கலாமா, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு மைனஸை மட்டும் செக் பண்ணோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க இது வேல்யூஸ் இங்கே. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், 2வது இண்டெக்ஸில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்குது, 2வது இண்டெக்ஸ்
இண்டெக்ஸில் வந்து 15 இருக்கா. ஸோ எனக்கு 15 பிரிண்ட் ஆகிருக்கு. மொத்தமாகவே எனக்கு எத்தனை இருக்குது இங்கே? 1 2 3 4 5 6 ஓகேவா, 6 இருக்குது. அப்போ இண்டெக்ஸ் படி பார்த்தா 5 தான் இருக்கும். இதே நான் இங்கே 7ன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? அந்த இது அது தாண்டி கொடுத்துட்டோன்னு அர்த்தம். ஸோ எனக்கு என்ன ஆகணும்? எரர் த்ரோ ஆகணும், இல்லை சுசோட்டில் த்ரோ பண்ணணும். ஸோ எனக்கு த்ரோ ஆயிடுச்சா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எனக்கு என்ன த்ரோ ஆயிடுச்சு. இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு த்ரோ ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ கெட் மெத்தடும் புரிஞ்சிருக்கும். ஓகேவா, கெட் இவ்வளோ தான். ஸோ ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம கெட்டை முடிச்சிட்டோம். ஓகேவா, கெட்டை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னதுன்னா இன்செட். ஓகேவா, இந்த இன்செட் தான் போன வீடியோலேயே நான் ஃபஸ்ட்டு அந்த லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஸோ இப்போது இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அந்த வீடியோக்காக. ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எங்கிட்ட 5 இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் 10 இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா? இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா? நமக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் என்னது? 5 10 15. ஓகேவா, ஒரு நிமிஷம் நீட்டாக போட்டுக்கிறேன், சாரி. 5 10 15 25. ஓகேவா, 25 இருக்குது, 30. ஓகேவா, 30 வரைக்கும் போட்டுக்கலாம். நடுவில் 20 மிஸ் ஆகுது. கரெக்டாக. அப்போது நான் என்ன பண்ணணும்? 0 1 2 3 சாரி 2 3. ஓகேவா, தேர்ட் இண்டெக்ஸில் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? அந்த 20 இன்செக்ட் பண்ணணும். அப்போ ஆன்சர் எனக்கு எப்படி வரும்? 5 10 15 20 25 30. ஓகேவா. ஸோ எனக்கு இப்படி தான் ஆன்சர் வரணும். ஓகேங்களா. ஸோ இன்செர்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்? தேர்ட் இன்செர்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதுக்கு பதிலாக இது பண்ணனால எனக்கு என்ன இருக்குது? இது இப்படி ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் இம்ப்ளிமெண்டேஷனில் சொல்லிடுறேன். ஓகேவா, இம்ப்ளிமெண்டேஷனில் சொல்லிடுறேன். இது ஆல்ரெடியும் நம்ம பார்த்தது தான். இங்கே ஐபி அட்ரஸ் இருக்கும். கரெக்டாக. இதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். கரெக்டாக. ஸோ இது என்ன இருக்கும்? பக்கத்தால் இருக்கிற ஐபி அட்ரஸை ரெஃபரன்ஸாக இருக்கும். கரெக்டாக. இதுதான் பக்கத்தால் இருக்கிற ரெஃபரன்ஸ் ஐடி. கரெக்டாக, ரெஃபரன்ஸ் அட்ரஸ். கரெக்டாக. ஸோ அதாவது நோடுன்னே வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன இருக்கும்? நமக்கு இங்கே இதுக்கான பக்கத்தால் இருக்கிறது இருக்கும். கரெக்டாக. I3 இருக்குன்னா I3 வந்து இங்கே இருக்கும். கரெக்டாக. இங்கே என்ன இருக்கும்? 15 இருக்கும். அடுத்தது இங்கே I4ஓடது இருக்கும். கரெக்டாக. I4 தான் என்னது? நமக்கு 25. ஓகேவா. ஸோ இது என்னது? இது I4, இது I5. நான் என்ன பண்ணணும்? நடுவில் இன்செர்ட் பண்ணணும். கரெக்டாக. அப்போ எனக்கு புது நோடு ஒன்று வருமா? எனக்கு புது நோடு தான் என்னது? 20 என்ன இருக்கும்? நம்ம செட் பண்ணும்போது நல்ல இருக்கும். கரெக்டாக. எனக்கு இங்கே இப்படி தான் இருக்க போகுது. ஓகேவா. எனக்கு எப்போவுமே ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் நோடு வந்து நல்லுன்னு தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போது இது என்ன பண்ணுவோன்னா, இப்போ எனக்கு 3ல் தான் செட் பண்ண சொல்லியிருக்காங்களே. எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு 5 10 ஓகேவா, அடுத்தது 15, அடுத்தது 20. ஓகே, சாரி 25. ஓகேவா, அடுத்தது இங்கே 30 இருக்குதுன்னு வைங்களே. எனக்கு 3ல் செட் பண்ண சொன்னால் நான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற நோடை கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இருக்கிற நோடை கண்டுபிடிச்சிருவேன். அப்போ முன்னாடி இருக்க நோடுனா எனக்கு இது. கரெக்டாக. என்ன பண்ணுவேன்னா, ஓகேவா, என்ன பண்ணுவேன்னா இந்த புது நோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த புது நோடு இதுக்கான நெக்ஸ்ட்டு தானே இது. கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுவோன்னா, இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே போட்டுப்பேன். ஓகேவா. எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே என்ன இருக்கும்? I3 இருக்குது, இங்கே I4 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது? I4 இருக்கும். கரெக்டாக. அதை என்ன பண்ணுவேன்? நான் இங்கே போட்டுப்பேன். ஓகேவா. இப்போ எனக்கு என்ன இருக்கும்? இது I4ன்னு மாறி இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து புதுசாக வந்தது I7 இருக்குன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா, நான் I7 செட் பண்ணிடுவேன். அப்போ என்ன இருக்குன்னா, இது இதோட கனெக்ட் ஆகும், இது இதோட கனெக்ட் ஆகும். இது பார்க்குமா, இதுக்கு என்னது? I7. கரெக்டாக. I7னா அது இங்கே வந்துடும். கரெக்டாக. அதுக்கப்புறம் இது என்ன பார்க்கும்? இதோட நோடு பார்க்குமா, இதோட அடுத்த நோடு என்னது? I4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதோட கனெக்ட் ஆகிருக்கும். இன்னொரு தடவை கிளியராக போடுறேன், கொஞ்சம் கசமுசன் போட்டுட்டேன். இப்போ 5 10 ஓகேவா, 15, அடுத்தது என்ன இருக்குது? 25ன்னு இருக்குது. ஓகேவா. இதை நான் கோடு வைஸில் சொல்கிறேன், அது வந்து லாஜிக்கலாக பேக்குன்னு சொன்னேன். இப்போ என்ன இருக்கும்? எனக்கு 25 இருக்குது, 20 ஆட் பண்ணுறேன். இந்த ஆரோ வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நெக்ஸ்ட் நோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் நோடு இது, இதோட நெக்ஸ்ட் நோடு இது, இதோட நெக்ஸ்ட் நோடு இது. நாம் என்ன பண்ணணும்னா தேர்டில் ஆட் பண்ணணும். 1 2 3. ஓகேவா. 3ல் தேர்டில் ஆட் பண்ணும். அப்போ லாஜிக் படி என்ன பண்ணுவோம்னா, என்ன கொடுத்துருக்காங்களோ அது முன்னாடி வரைக்கும் லூப் பண்ணி கொண்டு வந்துடணும். இது முன்னாடி வரைக்கும் இது. கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு
நெக்ஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இதோட நெக்ஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட்டை என்ன பண்ணுவோன்னா இதோட கனெக்ட் பண்ணிடுவேன். சிம்பிள். அதை தான் நான் இங்கே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன இருக்கும், இது இதோட வரும், அதுக்கப்புறம் இதோட போயிருக்கும். அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்போ இது எப்படி கோடில் பார்க்குறதுன்னு பார்க்கலாமா? ஸோ கெட் எடுத்துடலாம். இப்போ லூப் பண்ணிவிட்டு இதுதான் நமக்கு கொடுத்துருக்குறது கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இன்செக்ட் மெத்தட் போயிடலாமா? இங்கே டெலீட் இருக்குது, இன்செக்ட் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து இன்செர்ட் பண்ணும் போது எனக்கு மைனஸில் இருந்தால் அது ப்ராப்ளம். ஸோ அதை நான் செக் பண்ணிடுவேன் போன தடவை மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் ஒரு புது நோடை க்ரியேட் பண்ணுவேன். கரெக்டாக எனக்கு அதுதான் இந்த நோடு. கரெக்டாக நோடு க்ரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இப்போ நான் 20 க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன், எனக்கு இப்படி நோடு ஒரு க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லுன்னு இருக்கும். கரெக்டாக இதுதான் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு சினாரியோ வரும். என்ன சினாரியோன்னா, கொடுத்துருக்க இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு 5, 10, ஓகேவா, 20. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணணுன்னா, ஓகேவா, நான் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணணுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் முன்னாடி வந்து 40 ஆட் பண்ணணுன்னா எனக்கு நல்லு இது இங்கே இருக்கா. நான் என்ன பண்ணுவேன், ஹெட் நோடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நியூ நோடுனா இது. ஓகேவா? நியூ நோடோட நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா ஹெட்டான செட் பண்ணிடுவேன். ஓகேவா? நியூ நோடோட இதோட நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இதை செக் பண்ணிடுவேன், இதை மேப் பண்ணிடுவேன். கரெக்டாக? இதோட ஐபி அட்ரஸை இங்கே நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இதுதானே ஹெட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம், இந்த ஹெட்டுங்கிற வேரியபிளில் இது தானே ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுருப்போம், அதுக்கு பதிலாக நான் எதை செட் பண்ணிடுவேன்னா இதை ஹெட்டாக செட் பண்ணிடுவேன். ஓகேவா? 2 வேலை பண்ணணும். ஒன்று ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த ஹெட்டு நோடில் என்ன அந்த ஹெட்டு நோடோட இருக்கிற ஹெட்டு நோடை வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த புது நோடு அந்த நெக்ஸ்ட்டோட செட் பண்ணிடுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, ஆக்சுவலாக இதுக்கு தான் அந்த ஹெட்டுங்கிற பதவி இருக்கும். கரெக்டாக? அந்த வேரியபிள், அது மீன் பதவினா அந்த வேரியபிளை நான் அசைன் பண்ணி வச்சுருப்பேன். அதை எதவா மாற்றுவேன், இந்த புது நோடாக மாற்றுவேன். ஓகேவா? அப்போ தானே இது ஹெட்டாக மாறும். அதனால ஸோ நான் சொன்னதான் இங்கே பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நியூ நோடோட நெக்ஸ்ட்டை தான் என்ன பண்ணியிருக்கேன், ஹெட்டுன்னு சேவ் பண்ணியிருக்கேன். அதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஹெட் நோட என்னன்னு பண்ணுவேன், நியூ நோடாக சேவ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இதே ஃபஸ்ட்டு, அதாவது இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இது. ஸோ அதான் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிட்டோம்ல, அதனால நான் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது புரிஞ்சுதா? ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஹெட் நோடு இல்லை அப்படின்னா நடுவில் இருக்குதுன்னு அர்த்தம், நம்ம எக்ஸாம்பிள் படி. ஓகேவா? 10, 20, 30. ஓகேவா? இப்போ நடுவில் 25 ஆட் பண்ணுற கணக்கு. அப்போ என்ன ஆகும், நான் லூப் பண்ணுவேன். லூப் பண்ணும் போது என்ன பண்ணுவேன், நல்லா இருக்கக்கூடாதுன்னு செக் பண்ணுவேன். கரெக்டாக? அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், முன்னாடி வரைக்கும் தான் பார்ப்பேன்னு சொன்னேன். கரெக்டாக? அதனால என்ன பண்ணியிருக்கேன், அந்த 2 கண்டிஷனும் நான் செக் பண்ணிட்டேன். அதாவது முன்னாடி வரைக்கும் செக் பண்ணணும், கொடுத்துருக்க இண்டெக்ஸ் முன்னாடி வரைக்கும் வரணும். அதே மாதிரி என்ன இருக்கணும், நல்லாவும் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் வெறும் நமக்கு முதல்ல நோடு இருந்தால் தானே செக் பண்ணணும். நோடு இல்லைன்னா நான் ஏன் செக் பண்ண போகிறேன். கரெக்டாக? அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், நோடு வந்து நாட் ஈக்குவல் டு நல்லான்னு இருக்குன்னு பார்த்துக்கிறேன். நோடு நல்லுன்ற கரண்ட்டுங்கிறது என்னது, நோடு. கரெக்டாக? அந்த நோடு நல்லுன்னு இருந்துச்சுன்னா அங்கே எந்த ஒரு நோடு இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக? அதனால நான் கரண்ட்டையும் செக் பண்ணிட்டேன். ஸோ ஏன் இங்கே 2 கண்டிஷன் வருதுன்னு தெரியுதா? அதே மாதிரி கொடுத்துருக்கிற இண்டெக்ஸுக்கு ஏன் -1 போட்டேன்னு புரியுதா? எனக்கு என்னது, கொடுத்துருக்க இண்டெக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பார்க்கணும். ஓகேவா? அப்போ தான் என்ன பண்ண முடியும், என்னால் அதை ஆட் பண்ணிக்க முடியும். அதனால ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அடுத்துன்னு மூவ் ஆகிட்டே இருப்பேன். நம்ம தான் முன்னாடி பார்த்தோம்ல, மூவ் ஆகிட்டே இருந்தோம்ல, இப்படி மூவ் ஆகிட்டு இப்போது 25 இடத்துல அதாவது இந்த எக்ஸாம்பிள் படி இங்கே வந்து 20 செட் பண்ணணுன்னா 5 வரைக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன், இப்படியே மூவ் ஆகிட்டே இருந்திருப்பேன். அதுக்காக தான் இந்த ஃபார் லூப். ஓகேவா? மூவ் ஆகிறதுக்கு தான் இந்த ஃபார் லூப். புரிஞ்சுதா? ஓகேவா? இப்படி மூவ் ஆனோம்ல, இங்கே மூவ் ஆனோம்ல, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம்ல, அந்த அதனால இந்த கோடு. புரிஞ்சுதா? அப்படி ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு 2 பொசிஷன் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா, எனக்கு வேல்யூவே இண்டெக்ஸ் கொடுத்துருக்க வேல்யூ வந்து தள்ளி போயிருக்கும். அதாவது கொடுத்துருக்கிறத விட அதிகமாக இருக்கும் போன தடவை மாதிரி. எக்ஸாம்பிள் எனக்கு மொத்தமாகவே 4 தான் இருக்குது, ஆனால் கொடுத்துருக்க இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 7ன்னு இருக்குன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும், அப்போது என்ன ஆயிருக்குன்னா இந்த கண்டிஷன் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கும், கரண்ட் வந்து நல்லுன்னு முடிஞ்சிருக்கும். ஓகேவா? அதனால என்ன ஆயிருக்கும், லூப் கரண்ட் வந்து நல்லுன்னு முடிஞ்சிருக்கும், அதனால லூப் ஸ்டாப் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால என்ன வெரிஃபை பண்ணிக்கிறேன்னா, நான் அதை வெரிஃபை பண்ணிக்கிறேன் கரண்ட்டு நல்லான்னு சொல்லிட்டு. அதாவது அவனுக்கு கொடுத்துருக்கிறது வந்து மேலே கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கலாம், த்ரோ பண்ணலாம், இல்லை சிஸ்அவுட்டில் போடலாம், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன் இந்த கண்டிஷன் இங்கே வந்திருக்குன்னு புரிஞ்சுதா? ஏன் கொடுத்துருக்கிறது வந்து வேல்யூஸ் அதிகமாக கூட கொடுத்துருக்கலாம், நமக்கு லிங்க்டு லிஸ்ட் இருக்கிறத விட இண்டெக்ஸ் வேல்யூ அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஸோ
அதனாலையும் எனக்கு என்ன இருக்கலாம், இந்த ஃபார் லூப் நின்றுருக்கலாம். ஸோ அதை நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இல்லை கரண்ட்டில் வந்து இல்லைன்னா அர்த்தம் எனக்கு நடுவில் தான் ஸ்டாப் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ சேம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம இது தான் பண்ணியிருப்போம். இதையும் ஒன்று அதோட சொல்லிட்டா. ஓகே, 15னா என்ன இருக்கும், 15 எனக்கு இங்கே என்ன இருக்கும், அட்ரஸ் வந்து அடுத்ததோட 1ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இதுதான் அந்த I1 கரெக்டாக. இங்கே என்ன இருக்கும் 20, இது I2 கரெக்டாக. என்ன பண்ணியிருப்போம், இது புதுசாக வந்தது, இங்கே என்னது 21 சும்மா வச்சுக்கிறேன் கரெக்டாக. நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் இன்னொரு தடவை சொல்கிறேன், கோட் வைஸில் வந்தனால. நியூ டாட் நோ, அதாவது என்ன பண்ணியிருப்பேன், இந்த நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இது கரெக்டாக, இது ஓகேங்களா. இதில் என்னத்தை செட் பண்ணுறேன், கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு. கரண்ட்னா எது, இங்கே இருக்குது கரெக்டாக. எனக்கு லூப் இதோட முடிஞ்சிருக்கும் கரெக்டாக. கரண்ட் டாட் நெக்ஸ்ட் என்னது, இங்கே என்ன இருக்குது, I1 இருக்குது கரெக்டாக. கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு I1. அந்த I1னா இது இந்த நோடு கரெக்டாக. நான் என்ன பண்ணுறேன், இந்த எடுத்துகிட்டு I1 போட்டுறேன். முடிஞ்சு போச்சா? இது புரிஞ்சுதா? இதுதான் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன், 2-3 டைம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல, தப்பு இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? இப்போ என்னது கரண்ட் டாட் நெக்ஸ்ட் என்ன செட் பண்ணுறேன், இந்த நியூ நோடை செட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் இது வந்து 12 இருக்குன்னு வைங்களே, அப்போ இங்கே என்ன ஆயிருக்கும், 12 செட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த 2 கோடு. சாரி, நான் ஒரு 2-3 டைம் இதே திருப்பி சொல்லிட்டேன், பட் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது புரியவே ரொம்ப டைம் ஆச்சா. ஸோ அதனால் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன். சில பேர்த்துக்கு ஓகேவாக இருக்கலாம், பட் சில பேர்த்துக்கு என்ன தோணலாம்னா, இவன் ஏன் சொன்னதையே திருப்பி அந்த லாஜிக்கை சொல்கிறான்னு இருக்கான். பட் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா, அதனால தான் நான் 2-3 டைம் திருப்பி சொல்கிறேன். நான் கற்றுக்கும் போது எனக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டப்பட்டேன், அதனால நான் திருப்பி சொல்கிறேன் இவ்வளோ தூரம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? இப்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, இன்சர்ட் பண்ணுறதுக்கான லாஜிக்கை ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. ஓகேவா? ஏப்பா சரி, இப்போ என்ன பண்ணலாம், நான் ஒன்று இன்சர்ட் பண்ணி காட்டுட்டா. இன்செர்ட் அட்டு. ஓகேவா? இன்செர்ட் அட்டு 20. ஓகேவா? 20 இன்செக்ட் வேல்யூ தானே கொடுக்கணும், நமக்கு என்னது 3 தானே கொடுத்தோம். 3ல் போயிட்டு என்ன பண்ணுறேன், 20 செட் பண்ணிடுறேன். ஓகேவா? செட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணலாமா? எனக்கு என்ன ஆயிடுச்சு, செட்டு ஆயிடுச்சு, ஆன்சர் வந்துருச்சு. எஸ், முடிஞ்சுது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்செர்ட்டும் முடிச்சிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு என்னது, டெலிட் 2 இருக்குது. ஐயோ, தண்ணி வேறு எடுத்துகிட்டு வர விட்டுட்டேனே, வீடியோ வேறு கட் பண்ணணும், இல்லைன்னா 2ஆக உட்காந்து ப்ரீமியர் ப்ரோவில் கட் பண்ணணும். அதனால் நான் ஒரே ஃப்ளோவில் முடிச்சிட்றேன், இல்லைன்னா நான் உட்காந்து மறுபடியும் கட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதனால நான் இப்போ முடிச்சிட்றேன். ஓகே, 2 மெத்தட்ஸ் இருக்குது. என்னது, டெலீட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் சேம் என்ன இருக்குன்னா, டெலீட் அட்டுன்னு இருக்குது. நம்ம 2 மெத்தட், நான் 2மே சொல்லி காட்டுறேன், ஏன்னா 2ல் எது வேணால் கேட்கலாம், அதனால நான் 2மே உங்களுக்கு சொல்கிறேன். இன்செர்ட் அட்டு பார்த்துன்னா டெலீட் அட்டும் அதே தான், லாஸ்ட்டு ஒரு லாஜிக் மட்டும் மாறும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், டெலீட் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் டெலீட்னா என்னன்னா, இப்போ எனக்கு 5, 10, 15, 20. ஓகேவா? எனக்கு என்னென்ன இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா? இப்போ டெலீட்டில் வந்து நான் வேல்யூ 10ன்னு பண்ணுறேன்னா, அந்த 10 எந்த நோட் இருக்கோ அது ரிமூவ் ஆயிடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னு, எனக்கு 5, 15, 20. ஓகேவா? எனக்கு இதுதான் ஆன்சராக வரணும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஓகே, சரியா? இதுதான் இந்த டெலீட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? டெலீட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், நான் செக் பண்ணுவேன். ஓகேவா? ஹெட்டு வந்து என்னவாக இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன், ஹெட்டு வந்து எனக்கு நல்லா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஹெட்டு வந்து நல்லா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு நோடு இருந்தால் தானே நான் டெலீட் பண்ண முடியும், அதை வெரிஃபை பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சேம் ஆஸ் யூஷுவலில் இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாமா? இப்போ 5, 10, 15, 20. நான் என்ன பண்ணுவேன்னா, இது சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்றேன். இப்போது வந்துட்டு எனக்கு 15 வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, 15 வரக்கு முன்னாடி நோடே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் எப்படி அதை எப்படி கோல் அச்சீவ் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். நான் என்ன பண்ணணும், இப்போ 15 தான் நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு அது முன்னாடி நோடு இருக்குது, அந்த முன்னாடி நோடே நான் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிடணும். அது பண்ணலாம் நம்மளால், ஏன்னா நமக்கு தான் ரெஃபரன்ஸ் முன்னாடியே இருக்குல்ல. ஓகேவா? ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னா, நான் இந்த நோடில் இருக்கும் போதே, இப்போ நான் 10ல் இருக்கும் போதே அதுக்கு முன்னாடி அடுத்து இருக்கிற நோடுக்கு என்ன வேல்யூங்கிறத என்னால் பார்க்க முடியும். அது எப்படி கோடில் எப்படி பார்க்கலான்னு சொல்கிறேன், பட் பார்க்க முடியும், ஏன்னா என்கிட்ட தான் அந்த நோடு இருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அதனால் என்னால் பார்க்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே இருக்கும் போதே நான் என்ன பண்ணிடுவேன், அடுத்த நோட என்னோட ஆன்சரான்னு பார்த்துப்பேன். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவேன்னா, நான் ஸ்டாப் பண்ணிடுவேன்.
ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா ஓகேவா, நான் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோடு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்கும்னா எனக்கு 10ன்னு இருக்கும், இந்த நோடு வந்து இங்கே 5ன்னு இருக்குன்னா அந்த ரெஃபரன்ஸ் தானே இருக்கும். அதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, இது எக்ஸாம்பிள் I6ன்னு இருக்குன்னா I6 போட்டுப்பேன். அப்போ என்ன இருக்கும்னா எனக்கு இங்கே இருக்கும் போது எனக்கு என்ன இருக்கும், இதோட ரெஃபரன்ஸ் பார்க்கும் I6. ஸோ எனக்கு டேரெக்டாக இங்கேருந்து இங்கே போயிடும். முடிஞ்சு போச்சா, ஆன்சர் வந்துருச்சா? இவ்வளோ தான் இது. ஓகேவா. பட் இதில் என்னென்னா அந்த ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கை மட்டும் எப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா. அது பார்த்தா இது ரொம்ப 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 ஈஸி தான். ஓகேவா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலாக இந்த லிங்க்டு லிஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும். இதை விட ட்ரீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சொல்கிறேன். அதனால தான் கொஞ்சம் போடும் போதே நான் லூஸ் மாதிரி சிரிப்பேன். ஓகேவா. ஸோ ஹெட் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், நாட் ஈக்குவல் டு நல்லுன்னு இருக்குது. ஓகேவா. நமக்கு தான் ஆஸ் யூஷுவல் ஹெட் வந்து நல்லா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஹெட்டிலே ஓகேவா, எனக்கு ஹெட்டிலே ஃபஸ்ட்டு நோடே என்னோடய நோடு. ஓகேவா. நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் அதுவும் நான் சொல்கிறேன். இப்போது 5 இருக்குது. ஓகேவா. ரெக்கார்டு ஆகிட்டு இருக்குல்ல. ஓகே. 5 10 ஓகேவா. அதுக்கப்புறம் 20 25. நான் ஒரு வீடியோ என்ன பண்ணிட்டேன்னா ஆக்சுவலாக நான் மைக் ஆன் பண்ணிவிட்டு மேக் புக்கில் மைக் இருக்கும்ல, அதை நான் ஆப்ஷன் கொடுத்து வச்சிட்டேன். ஸோ கஷ்டப்பட்டு நான் பேசிகிட்டு இருந்துட்டேன். கடைசியில் அது என்ன ஆகலாம், மைக்கில் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 2-3 தடவை நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேவாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நோடே எனக்கு என்ன இருக்கும், 5 இருக்குது. ஓகேவா. எனக்கு என்ன பண்ணணும், அப்போ ஃபஸ்ட் இருக்கிறதே நான் ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்க்கணும். இதை நான் என்ன பண்ணலாம், கட் பண்ணுறது கட் பண்ணிடலாம். ஆனால் நான் என்ன பண்ணணும், ஹெட் நோடுங்கிறத இதுக்கு அந்த பதவியை கொடுக்கணும். கரெக்டாக. அதாவது அந்த வேரியபிளை இதை அசைன் பண்ணணும். ஓகேவா. அதனால தான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நோடு வந்து அது இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகேவா. அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலான்னா, ஹெட் இருக்குல்ல, ஹெட் நோடு தான் எனக்கு வேண்டிய நோடு, டெலிட் பண்ண வேண்டிய நோடுனா என்ன பண்ணலாம், ஹெட் டாட் நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்னவா பண்ணிடலாம், ஹெட்டாக நான் கன்வெர்ட் பண்ணிடலாம். கரெக்டாக. முடிஞ்சு போச்சு. சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். முடிஞ்சு போச்சா. ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம், ஹெட் டாட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஹெட்டுன்னு கொடுத்துடலாம். அப்போ ஆரம்பிக்கும் போதே எனக்கு எதுலேருந்து தான் ஆரம்பிக்கும், இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த நோடே அது பார்க்காது. ஓகேவா. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடலாம், அதோட நான் நிறுத்திக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் இதுலேருந்து வந்தால். ஸோ இதே நடுவில் இருக்குன்னா நம்ம முன்னாடி யோசிச்சது தான். நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் நோடுங்கிறத வந்து என்ன எடுத்துப்போம், ஹெட் நோடுன்னு எடுத்துப்போம் ஆஸ் யூஷுவல். எடுத்துக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன், நல்லா பாருங்கள், பக்கத்தால் இருக்கிற நோடு வந்து நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவேன். ஓகேவா. பக்கத்தால் இருக்கிற நோடு வந்து நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவேன். எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் இங்கே இருக்கும் போதே இந்த 20 நான் ரிமூவ் பண்ண போகிறேன்னா நான் இங்கேயே என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா. அப்போது நான் என்ன பண்ணணும், பக்கத்தால் இருக்கிறத வந்து நான் வெரிஃபை பண்ணாது அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நான் பார்க்கணும். ஓகேவா. அந்த டேட்டாவை நான் பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு அங்கே முதல்ல ஒரு நோடு இருக்கானான்னு பார்க்கணும். ஓகேவா. அப்படி நோடு இருக்காதான் பார்த்தா தான் என்னால் பண்ண முடியும், என்னால் அதுக்குள்ளே டேட்டா இருக்கானான்னு பார்க்க முடியும். டேரெக்டாக டேட்டாவை பார்க்க முடியாது. ஏன், நோடு இருக்கணும். டேரெக்டாக டேட்டான்னு கொடுக்குறான்னு எனக்கு எரர் த்ரோ பண்ணும். அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஃபஸ்ட் என்ன வெரிஃபை பண்ணுறேன், பக்கத்தால் இருக்கிற நோடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா. அப்படி ப்ரெசென்ட் ஆகிருந்தால் தான் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், லூப் ஐட்ரேட் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தால் இருக்கிற நோடோட அந்த டேட்டா வந்து வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகேவா. எக்ஸாம்பிள் இப்போ நான் 5 10 15 ஓகேவா 20 ஓகேவா. இப்போ நான் 15ஓட கண்டுபிடிக்கணும். இதை தான் ரிமூவ் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 15 இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக. இது 15 கிடையாது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பக்கத்தால் போவேன். அந்த மாதிரி நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன்ல, அதுக்கு தான் இது. ஓகேவா. நான் என்ன பண்ணணும், ஏன் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கரண்ட் டாட் டேட்டா தான் கொடுப்போம். பட் இங்கே என்ன பண்ணுறோம், கரண்ட் டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டான்னு கொடுக்குறோம். ஓகேவா. கரண்ட் டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டான்னு கொடுக்குறோம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டாவை நான் செக் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அங்கே ஒரு நோடு இருக்கணும். அதனால இந்த கண்டிஷன். ஓகேவா. இது புரிஞ்சுதா, இந்த ஒய் லூப் இங்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஏன்னா நான் முன்னாடியே ஸ்டாப் பண்ணணும். அதனால கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு நோடு ப்ரெசென்ட் ஆயிருந்துன்னா அந்த நோடுக்கு இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு என்னவாக இருக்கணும், அந்த வேல்யூவாக இல்லாமல் இருக்கணும். ஓகேவா. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் எப்போ, அதுக்கு முன்னாடியே.
ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், உள்ளுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் அந்த நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் ஆகிறதுக்கான லாஜிக். ஓகேவா? இப்போது இது நான் போட்டு காட்டுட்டா. இப்போது கரண்ட் இது வந்து எனக்கு ஹெட் நோடு. கரெக்டா? ஹெட்டு நோடு. இப்போ என்ன பண்ணுவேன், நான் ஹெட் நோடில் இருக்கும் போதே பக்கத்தால் இருக்கிறத செக் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நான் 15 தான் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு வைங்களேன். பக்கத்தால் செக் பண்ணுவேன். பக்கத்தால் வேல்யூ இருக்குது, ஆனால் அது என்ன இல்லை, 15க்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன பண்ணுவேன், லூப் ரன் ஆகுமா? அப்போ கரண்ட் என்னவா இருக்கும், இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது என்ன பண்ணுவேன், பக்கத்தால் பார்ப்பேன். ஓகேவா? இதுக்கு பக்கத்தால் பார்ப்பேன். நோடு ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ. ஆனால் என்ன இருக்குது, அது 15க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அப்போது என்ன இருக்கும், எனக்கு இந்த கண்டிஷன் என்ன இருக்கும், ஃபால்ஸ் ஆகிருக்கும். இந்த கண்டிஷன் எனக்கு என்ன இருக்கும், ஃபால்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ என்ன இருப்பேன், நான் லூப்பை முடிச்சிருப்பேன். ஓகேவா? அப்போ லூப்பை முடிச்சிட்டேன். இப்போ என்ன இருக்குது, எனக்கு கரண்ட் நோடு என்னவா இருக்குது, 10 இருக்குது. ஓகேவா? கரண்ட் நோடு என்னவா இருக்குது, 10 நோடாக இருக்குது, 10 வேல்யூவாக இல்லை. அதான் நான் ரவுண்ட் சர்க்கிள் போட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன வெரிஃபை பண்ணுறேன், ஆஸ் யூஷுவல் நான் அந்த நெக்ஸ்ட் நோடு வந்து நல்லா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறேன். ஏன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே போயிட்டு, இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து 20 கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். ஏன் இங்கே இப்படி போய் ஸ்டாப் பண்ணலாம் என்னென்னு அர்த்தம், எனக்கு இங்கே எங்கேயுமே வேல்யூ ப்ரெசென்ட் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம்ல. அதனால என்ன பண்ணியிருக்கேன், நான் ஃபால்ஸுன்னு கொடுத்துட்டேன். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 5, 10, 15, 20 இருக்குது. கொடுத்துருக்கிறது வந்து டேட்டா 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு டேட்டாவே அப்படி ஒரு நோடு எங்கிட்ட இல்லை. அப்புறம் எப்படி நான் டெலீட் பண்ணுறது, டெலீட் பண்ண முடியாதுல்ல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா டைமும் செக் பண்ணிட்டேன், அங்கே 100 கிடையாது. அப்போ என்ன இருக்கும், எனக்கு எப்போ அந்த லூப் முடிஞ்சிருக்கும், கடைசியில் டெய்லில் போய் முடிஞ்சிருக்கும். அப்போ டெய்லில் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு என்னவா இருக்கும், அந்த டெய்லோட நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் டெய்லோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது புரிஞ்சுது. அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம், எதையோ நடுவில் மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா. இந்த எக்ஸாம்பிள் படி எனக்கு என்ன ஆயிருக்கும் இங்கே. ஓகேவா? நமக்கு இந்த எக்ஸாம்பிள் என்ன போட்டிருந்தோம், 5, 10, ஓகேவா, 15, ஓகேவா, 20. இப்போ என்ன இருக்கும், எனக்கு இங்கே ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன், எனக்கு 15 தான் ரிமூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? அப்போது கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னா என்ன அர்த்தம், இந்த 10 இருக்குது, இதுக்கான ஐபி அட்ரஸ் இங்கே இருக்கும் 15. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் 15 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட ஐபி அட்ரஸ் இருக்கும். கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன், இந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுறேன், கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ கரண்ட் டாட்டோட நெக்ஸ்ட் என்னது, இங்கே I20 இருக்குன்னா எனக்கு என்ன இருக்கும், இங்கே 15 இருக்காது, இப்போ 20 இருக்கும். நல்லா புரிஞ்சுதா? ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணுன்னு புரியுதா? இங்கே என்ன பண்ணுவேன்னா, முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், கரண்ட்டோட நெக்ஸ்ட் இருக்குது, அந்த நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதை நான் இங்கே கொடுத்துருவேன். முடிஞ்சு போச்சா? இதே இப்போ இந்த சந்தேகம் வரும். ஓகேவா? இப்போ எனக்கு இருக்கும், எனக்கு இங்கே I20 வந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கும் 5 வரும், 15 வரும், 15க்கு அப்புறம் 10 வரும், 10க்கு அப்புறம் 10ஓட ஐபி அட்ரஸ் செக் பண்ண என்னது, I20 என்ன இருக்கும், இங்கே டேரெக்டாக போயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கும், 5, 10. ஓகேவா? எனக்கு என்ன இருக்கும், 20. ஓகேவா? இப்போ இதே வேணான்னு போட்டு காட்டுட்டா ஒரு தடவை. இப்போ I5, 10, 15. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், 20 போட்டுக்கலாமா, இங்கே 20. கரெக்டாக? இதே எக்ஸாம்பிள் கூட போட்டுக்கலாம். இங்கே என்னது, 20. ஓகேவா? 20 என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் டெலீட்டை கால் பண்ணுவோமா. டெலீட்டை கால் பண்ணி என்ன பண்ணுறேன், 15 கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு, 5, 10, 20 தான் வந்திருக்கு. 15 ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, இதுவே இந்த இடத்துல நான் 20 ரிமூவ் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? எனக்கு என்ன ஆயிருக்கும், ரிமூவ் ஆயிருக்கும். பட் இதை மட்டும் நான் போட்டு காட்டுறேன், கடைசியாக இருக்கும்போது என்ன ஆயிருக்கும்னு. இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். 5, 10, ஓகேவா, 15, அதுக்கப்புறம் 20. ஓகேவா? அப்போ என்ன இருக்கும், எனக்கு இதோட ஸ்டாப் ஆகிருக்கும். கரெக்டாக? இப்போ எனக்கு இருக்கும் 15 இங்கே இருக்கும், எனக்கு இதுக்கான ஐபி அட்ரஸ், இதோட ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்துருப்போம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இது இப்போ என்ன பண்ணுவேன், நான் கரண்ட்டோட நெக்ஸ்ட் என்னன்னு கொடுப்பேன். ஓகேவா? கரண்ட்டோட நெக்ஸ்ட் என்னன்னு கொடுப்பேன், கரண்ட்டு நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு கொடுப்பேன். கரெக்டாக? அப்போது இதோட நெக்ஸ்ட் என்னது, எனக்கு இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும், 20 இருக்கும், இங்கே என்ன இருக்கும், நல் இருக்கும். கரெக்டாக? அப்போ எனக்கு 15 இருக்குது, 15ஓட நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், இதோட நெக்ஸ்ட்டு தான் இதோட நெக்ஸ்ட்டு. அப்போ இதோட நெக்ஸ்ட் என்னது, நல். அப்போ என்ன ஆகும்,
கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு என்னென்னு செட் ஆகும், எனக்கு நல்லுன்னு செட் ஆயிரும். அப்போது எனக்கு என்ன இருக்கும், 5 பிரிண்ட் ஆகும், 10 பிரிண்ட் ஆகும், 15 பிரிண்ட் ஆகும். 15ஓட நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும், இப்போது நல்லுன்னு இருக்கனால எனக்கு அப்படியே நின்றுடும். அதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா? இங்கேயும் என்ன ஆகும், நல்லு செக் ஆயிரும். ஸோ பின்னாடி பிரச்சனை இல்லை, முன்னாடி மட்டும்தான் பிரச்சனை. அந்த முன்னாடி தான் நம்ம முன்னாடியே ஹேண்டில் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். இப்போது நமக்கு டெலீட்டும் முடிஞ்சுது. ஓகேவா? அடுத்தது இன்னும் ஒன்று தான். ஓகேவா? அது என்னதுன்னா டெலீட் அட்டு. ஓகேவா? டெலீட் அட்டு அப்படியே சேம் இன்செர்ட் அட் பார்த்தது தான். பாருங்களேன், ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், அதுக்கு கம்மியாக போகக்கூடாது, அதே மாதிரி நல்லு வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம். டெலீட் அட்டுன்னு என்னன்னு சொல்லிடுறேன். அந்த இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி டெலீட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், இப்போது 5, 10, 20, 30. ஓகேவா? இப்போ வந்துட்டு எனக்கு 1th இண்டெக்ஸை டெலீட் பண்ணுனா எனக்கு ஆன்சர் என்ன வரணும், 5, 20, 30. இதுக்கான லாஜிக் என்னென்னா, இன்செர்ட் பண்ணோம் பார்த்தியா, அதே லாஜிக் தான். ஓகேவா? முன்னாடி வரைக்கும் போயிட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுவோம், அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுவோம், அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடுவோம். சேம் லாஜிக் தான். அந்த இன்செர்ட் அட்டில் என்ன பார்த்ததோ அதே தான் இங்கே டெலீட் அட்லேயும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்செர்ட் அட்டில் என்ன பார்த்தோம், இதை நம்ம வெரிஃபை பண்ணோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் சேம் அந்த இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0, 0ன்னு இருக்குன்னா நாம் அங்கே அந்த ஹெட்டில் என்ன பண்ணோம், இப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நோட நான் டெலீட் பண்ணணும். ஓகேவா? அதாவது 0th இண்டெக்ஸை டெலீட் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஹெட்டை நம்ம என்னவா மாற்றணும், ஹெட்டை டாட் நெக்ஸ்ட்டாக மாற்றணும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த டெலீட்டட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெலீட்டோட லாஜிக் என்னென்னா, நம்ம இந்த டெலீட்டுக்கு பார்த்த லாஜிக்கும் இந்த இன்செர்ட் அட்டுக்கு பார்த்த லாஜிக்கையும் ரெண்டையும் நான் இங்கே கம்பேர் பண்ணால் அதுதான் என்னென்னா இன்செர்ட் அட்டு. ஏன்னா நாம் என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட்டில் லாஜிக் எழுதி வச்சுருக்கோம், அந்த இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இன்செர்ட்டில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அந்த டெலீட் அட்டு. அதனால தான் இந்த டெலீட் அட்டை நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இது முடிஞ்சுதா? இங்கே பாருங்களேன், இந்த இன்செர்ட் அட்லேயும் பாருங்களேன், நம்ம அதையே தான் பண்ணி வச்சுருப்போம். தெரியுதா? இங்கே அதையே தான் பண்ணி வச்சுருந்தோம். கரெக்டாக? அதுதான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், உள்ளுக்குள்ளே இருக்கிற லாஜிக் வேறு, ஆனால் செக் பண்ணுற கண்டிஷன் பாருங்களேன் சேமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே இன்செர்ட் பண்ணுறோம், இங்கே என்ன பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். அந்த டெலீட் பண்ணுறது என்னது, நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த தான் நம்ம என்ன இருக்கும், இங்கே இருக்கும். பாருங்களேன், அந்த இங்கே டெலீட்டு வேறு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால பார்த்தீங்களா, இங்கே இருக்கா, அதே தான் இங்கே இருக்கிறது தான் அப்படியே என்ன இருக்கும், இங்கே இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி என்ன பண்ணுவோம், கரண்ட் நோட ஹெட் நோட எடுப்போம். அந்த இன்செர்ட் பார்த்தா அதே லாஜிக், என்னது, முன்னாடி வரைக்கும் செக் பண்ணணும். அதே மாதிரி என்னவா இருக்கக்கூடாது, கரண்ட் நோடு வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், ஃபார்வேர்டில் மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணுறோமா, அப்புறம் மூவ் பண்ணக்கப்புறம் நான் கடைசியாக என்ன செக் பண்ணுவேன், இங்கே 2 செக் பண்ணுவேன். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுவேன், ஒன்று வந்து என்னென்னா, கரண்ட் நோடு வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு அது வந்து கிடைக்கவில்லைன்னு அர்த்தம். கரெக்டாக? எனக்கு என்ன இல்லைன்னா கிடைக்கவில்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி கரண்ட் டாட் நெக்ஸ்ட் என்ன இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது. ரெண்டில் எது வந்தாலும் என்ன பண்ணிப்பேன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். ஏன், இங்கே கரண்ட் நோடு நல்லும் கரண்ட் நோடு நெக்ஸ்ட்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம அது பார்த்துடலாமா? இப்போ எக்ஸாம்பிள் 5, 20, 30. ஓகேவா? 20, 30. ஓகேவா? இப்போ இண்டெக்ஸ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓகேவா, இண்டெக்ஸ் வந்து எனக்கு 5 கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். எனக்கு என்ன இருக்கும், இது வெரிஃபை பண்ணியிருக்கோம், இது வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது எனக்கு வெரிஃபை பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போ என்ன இருக்கும், எனக்கு வந்துட்டு இங்கே போகும்போது ஓகேவா, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா, ஸோ எனக்கு என்ன இருக்கும், அப்போது இதோட எனக்கு என்ன ஆயிருக்கும், ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த லூப்பை இல்லைன்னா நம்ம இன்னொரு தடவை கிளியராகவே சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு I ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். கரெக்டாக? எனக்கு இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கேன், நான் 5ன்னு கொடுத்துருக்கேன். கரெக்டாக? I ஈக்குவல் டு 0ங்கும் போது எனக்கு என்னவாக இருக்கும், இங்கே இருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், I ஈக்குவல் டு 1ஆக மாறும். அப்போ இங்கே வந்துருக்கும். ஓகேவா? இந்த 2 கண்டிஷனும் எனக்கு என்ன ஆயிருக்கும், ட்ரூவாக இருக்கும். கரெக்டாக? இப்போது இங்கே வந்திருக்கேன், ஏன்னா I ஈக்குவல் டு 2ங்கும் போது எனக்கு என்ன ஆயிருக்கும், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். இதே I ஈக்குவல் டு 3ங்கும் போது எனக்கு என்ன ஆயிருக்கும்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிருக்கும். ஏன், எனக்கு வந்து இதுக்கு பக்கத்தால் நோடு என்னவாக இருக்குது, நல்லுன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால்
இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக எதுக்கு வந்துட்டு இங்கே நமக்கு நெக்ஸ்ட்டு நல்லுன்னு கொடுத்துருக்கோன்னா, எஸ் ஓகே, ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா இங்கே நல்லா பாருங்களே, நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போது கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு நல்லுன்னு செக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக, அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், இந்த கண்டிஷன் எனக்கு என்ன ஆயிருக்கும், ஃபெயில் ஆயிருக்கும். அதனால ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி பார்த்தது தான். என்ன பண்ணியிருப்போம், அந்த டெலீட்டில் பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். அதாவது என்னது, இங்கே 5 10 என்னது, இங்கே என்ன இருக்கும் 15 இருக்குன்னு வைங்களே. இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பேன்னா, இதோட நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன்னா, இதோட நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்னு போட்டிருப்பேன். கரெக்டாக, அதனால இப்போது ஒன்றும் இல்லை, நான் இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ இது நல்லா இருந்துச்சுன்னா, இது நல்லா இருக்குது. அப்போது என்ன இருக்கும், இப்போது எனக்கு இங்கே இந்த இடத்துல இருக்கேன். ஓகேவா, இந்த இடத்துல இருக்கும்போது நான் நெக்ஸ்ட்டு டாட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்னா, இந்த நெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு என்ன இருக்கணும், ஒரு நோடு இருக்கணும். ஓகேவா, அந்த நோடு இருந்தால் தான் எனக்கு நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்க முடியும். அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஏன், எனக்கு எதை த்ரோ பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, கரண்ட் டாட் நல்லு மட்டும் இல்லாமல் கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு நல்லான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ புரிஞ்சுதா, இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, கரண்ட் ஈக்குவல் டு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்னு செக் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்போ என்ன இருக்கணும், எனக்கு கரண்ட்டோட நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அதோட நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். அதனால தான் நான் இங்கே 2 கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா, புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாமா. இப்போது ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணுறேன், டெலீட்டு அட்டு. ஓகேவா, டெலீட் அட்டில் என்ன பண்ணுறேன், 1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்களேன், டிஸ்பிளேவை நான் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, எனக்கு என்ன இருக்குது, 5 10 15 20 ஃபஸ்ட்டு இருக்கிறது. அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன், இங்கே 1th இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். 1th இண்டெக்ஸ்னால் எனக்கு என்ன ஆயிருக்கணும், 10 ரிமூவ் ஆயிருக்கணும். ஸோ 10 ரிமூவ் ஆகிட்டு எனக்கு மீதி ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ மீதி ஆன்சர் எனக்கு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ மொத்தமாக நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, போன வீடியோவில் இந்த வீடியோவில் லிங்க்டு லிஸ்ட்டில் மட்டும் நம்ம ஒரு கிரெட் ஆப்ரேஷனுக்கான தேவையான எல்லா மெத்தட்ஸையும் நம்ம ஓனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சொன்னக்கப்புறம் வேணால் நான் உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இந்த கோடை வந்து நான் கிட்டப்பில் போட்டு அதுக்கான லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ எங்கிட்ட இந்த யூடியூப் சேனலுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிட்டப் க்ரெடென்ஷியல்ஸும் இல்லை, வேணால் நான் க்ரியேட் பண்ணி ஒன்று சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துடலாமா, அதையும் ஒரு தடவை கையோட பார்த்துடலாம். ஓகேவா, எல்லாத்துக்கும் சேம் தான். நான் அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஆடு பார்த்தோம்ல போன வீடியோவில், அந்த ஆடை பார்த்துக்கலாம் இங்கே. ஸோ அந்த ஆடில் என்ன இருக்குது, இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டியை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போது எனக்கு என்ன வந்துருச்சு, இங்கே ஒரு ஒயில் லூப் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ ஒரு லூப் வந்தாலே நமக்கு என்ன ஆயிரும், ஓ ஆஃப் என்ன மாறிடும். ஸோ மீதி எதுவுமே நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ அப்போது ஓகேவா, இதே தான் எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் வேணும்னா எல்லா மெத்தட்லேயும் எடுத்து பாருங்களே, லிங்க்டு லிஸ்ட்டில். ஓகேவா, இப்போது அதுக்கான மெத்தடு ஓகேவா, எல்லா மெத்தடும் வச்சுக்கலாமே. அதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா ஓ ஆஃப் ஓகேவா, அதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா ஓ ஆஃப் என். ஓகேவா, நீ எல்லா மெத்தடும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். எங்கேயுமே நெஸ்டட் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு ஃபார் லூப் இல்லை ஒயில் லூப் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா என்னது, இங்கே நம்மளால் நடுவில் போயிட்டு எங்கேயுமே செக் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் ஹெட்டிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணிப்போம், மூவ் ஆகிட்டே இருந்திருப்போம். ஸோ எல்லா மெத்தடுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா ஓ ஆஃப் என். ஓகேவா, ஸோ ஸ்பேஸ் பார்க்கலாமா. இங்கே எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்டை தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் தவிர நம்ம எங்கேயுமே என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ நம்ம எந்த ஒரு அரேஸோ இல்லைன்னா ஏதோ ஒரு மேப்போ இல்லை செட்டோ இல்லை லிஸ்ட்டோ எதுவுமே நம்ம டிக்ளேர் பண்ணிடல. ஸோ அதனால இதுக்கான ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா
O of 1 அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் புதுசாக வந்தவங்க. ஓகேவா? ஸோ O of 1. ஓகேவா? ஸோ அப்போது லிங்க்டு லிஸ்ட்டுக்கான மெத்தட்ஸ்க்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா O of n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா O of 1. ஓகேவா? ஸோ இது எல்லா மெத்தடுக்கும் காமன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது லிங்க்டு லிஸ்ட்டை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது இதை மட்டும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்தாலே போதும், எல்லா வகையான லீட் கோட் லிங்க்டு லிஸ்ட்டு ப்ராப்ளம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸி லெவல் அண்ட் மீடியம் லெவல். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈஸி லெவலில் இருக்கிற எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மீடியம் லெவலில் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் இன்டர்வியூ போகிறீங்கன்னா உங்களுக்கு கேட்குறக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. நான் போட்டிருந்த அந்த அரே லிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும்ல, அதுக்கான டெக்னிக்ஸ், அதுக்கான அல்காரிதம்ஸ் நீங்கள் மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். உங்களால் ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பேஸ்டு இல்லைன்னா ஒரு ஸ்டார்ட் அப் போகணுன்னா உங்களுக்கு அதுலேருந்து தான் மோஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் வரும். இல்லை நீங்கள் ஒரு பிக் எம்என்சி கம்பெனிஸ் லைக் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். அதே மாதிரி எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா லைக் 2 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you guys in another great video. Bye bye.